உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ வரக்கூடிய குரு பகவான் வக்ரவம் பெற்று அதிசாரம் பெற்று பலனளிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது குருவினால் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்குறோம். குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா முழுமையான சுபர். அவர் பார்த்தீங்கன்னாக்க இப்போ வக்ரவம் பெற போகிறார். அதுவும் அதிசாரம் பெற்று இடத்தையே மாற்ற போகிறார். என்ன, மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைகிறவர் அங்கே பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 19 இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. இந்த வக்ரவ பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் 10 பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 வரையுமே பார்த்தீங்கன்னாக்க அவர் அங்கே இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு, பார்வை பலன்கள் எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான முன்னேற்றங்களை கொடுக்க இருக்கிறார். அடுத்து நவம்பர் 11 டிசம்பர் 4 வரை மீண்டும் வக்ரவம் பெற்று பார்த்திங்கன்னா வக்ரவம் பெற்று என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த கடகராசியிலேயே வக்ரவம் பெற்று அமரப் போகிறார். கடகராசியில் வக்ரவம் பெற்று அமர்ற அந்த காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான சேஞ்சஸை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குறார். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 4 திரும்ப மீண்டும் மிதுனராசிக்கே வக்ரவ நிலையிலேயே அமர்றாரு. அது பார்த்திங்கனாக்க உங்களுக்கு மார்ச் 11 வரையுமே அவர் வக்ரவ நிலையில் தான் இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்க இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான விவரங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப தெளிவாக நம்ம இப்போ இந்த வீடியோ மூலமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி, உச்ச குருவின் அதிசார பயிற்சி என்ன விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க இருக்குது, அதுவும் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்க்கையில் காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய காலை உருவம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்திற்கு சொந்தக்காரர்கள். உழைப்பு, எப்போ பார்த்தாலும் உழைப்பு, உயர்வு, தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அதனால் காளையின் உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பேற்பட்ட விஷயத்தையும் சமன் செஞ்சுருவீங்க. அதாவது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஒரு நஷ்டத்தில் ஓடக்கூடிய ஒரு கம்பெனி அவங்க கையில் கொடுத்தா கூட லாபகரமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்குனே உண்டான ஒரு தனி குணம், தனி சிறப்பு, தன்னம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் தொடர் உழைப்பு அப்படிங்கிறது முழுமையாக செலுத்தக்கூடியவர்கள். குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் அதிகப்படியான நேரத்தை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றத்தை தர இருக்குது. ஏன்னா உங்கள் நீண்ட நாட்களாக ரிஷபராசி அன்பர்கள் கூடிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க, குரு 2 அமர்ந்தார், நல்ல தான பலம் பெற்றார். ஆனால் பெருசாக ஒன்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, வருமானத்தில் முன்னேற்றம் இல்லை, பெரிய ஒரு லாபம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தொடர்ச்சியாக அவங்களோட விஷயங்கள் இருந்து வந்தது இல்லையா. அதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடாக இப்போ என்னென்னா குரு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்க அதிசார பயிற்சி அடைஞ்சு நேராக கடகராசியில் போய் உட்கார்றார். எங்கே, மிதுனராசியிலிருந்து கடகராசியில் போய் உட்கார்றார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம். அதுவும் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை, தொழில், வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்ன காரணம்னா குரு அதிசாரம் பெற்ற குரு நேரடியாக பார்த்தீங்கன்னா சனி பகவானை பார்க்குறார். தனது 9ஆம் பார்வையை கொடுக்குறாரு. இந்த பார்வை பலனால் பார்த்தோம்னாக்க ரொம்ப அற்புதமான விஷயம் உங்களுக்கு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க வேலை, தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. சூப்பர் முன்னேற்றங்க, அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம், அதாவது குரு அப்படிங்கிறது ரொம்ப சுபர். 16 வருஷம் அவர் தான். அதாவது குருங்களோட தசாபுத்தி என்னென்னு கேட்டிங்கன்னா 16 வருஷம். அது மட்டும் இல்லாமல் குரு உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறாரா, உச்சம் பெற்றிருக்கிறாரா, வக்ரவம் பெற்றிருக்கிறாரா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை எடுத்துக்கிட்டு நீங்கள் பலன் எடுக்கையில் தான் இந்த குருவோட பெயர்ச்சி, பார்வை பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக உங்களுக்கு ஒரு புரிதலும் அதனோட சேர்ந்து நம்ம பயணிக்க வேண்டிய ஒரு விஷயமும், அது எந்த காலகட்டத்தில் எதை செஞ்சால் பொருத்தமாக இருக்கும், மிகச்சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட விஷயந்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 19 ஆட்டோமேட்டிக்காக அவர் எங்கே போகிறாரு, கடகராசிக்கு போகிறார். கடகராசிக்கு போகிறவர் சனி பகவானை பார்க்குறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு.
7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அவங்க ராசிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொழில் அமைப்பை தரக்கூடிய 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. லாபத்தை தரக்கூடிய 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த பார்வையால் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க லாபம், எதிர்பார்த்த லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக நடக்க இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த விஷயங்கள் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19 நவம்பர் 11 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையிலிருந்து பார்வை பலன்களை கொடுப்பாரு. அதற்கு பிறகு வக்ரக நிலையிலிருந்து பார்வை பலன்களை கொடுப்பார். அதுக்கு பிறகு டிசம்பர் 4 ஆட்டோமேட்டிக்காக மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். அப்போ இந்த டூரேஷன் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டூரேஷன் பீரியடு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் 2026 பார்த்திங்கன்னா 26 மார்ச் மாதம் 11 தான் வக்ர நிவர்த்தியே ஆவார். அதுவரையும் வக்ரக நிலையில் தான் இருப்பார். இதில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரக நிலையில் தான் இருந்து பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அவர் அமைந்திருக்கிறாரு. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் முக்கியமான காலகட்டமாக இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கு. உங்களுக்கு எந்த பெரிய தடை தாமதம்லாம் ஏற்பட போகிறதில்ல. ரிஷபராசிக்கு நற்பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் திசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குது, குருவோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பலனெடுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆமாம், வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.